உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழகத்தில் பாஜக வளருவதற்குரிய வழி இல்லை. அவர் சொன்னார், அங்கே சிலை வைக்கிறது அனுமதி இல்லை என்றார். மீறி சிலை வைத்தால் என்ன செய்வீர்கள் என்றார். அப்போ புரட்சித் தலைவர் முதல்வர் எழுந்து அப்படி வைத்த சிலை அகற்றப்படும் அப்படின்னு பெரியாருக்கு அவருக்கு எதிரி நடத்துமா? மோடி அவர்கள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கல்ல சார்? பெரியார்லேருந்து பார்த்துட்டு வரவங்க கூட்டம் எப்படி எதுக்கு வருது போகுது. காமராஜர் கூட்டம் கூட்டிச்சு, ஓட்டு வரச்சு வச்சுட்டார். சொல்கிறார், கூட்டம் எனக்கும் ஓட்டு எம்ஜிஆர் இருக்கான்னு கேட்டேன். அரசியல் கட்சியில் ஒரு குடும்பத்துக்கே ஒரு வாரிசுகளுக்கே அல்லது இருந்தவர்களுக்கே கொடுத்தா அது சரியா அப்படிங்கிறது மட்டும் அல்ல. சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தின் போது உதயநிதி அவர்கள் எடப்பாடியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி, சசிகலா அவங்க காலில் விழுந்த ஃபோட்டோவெல்லாம் கட்டி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய தினம் எடப்பாடியாரின் ஒரே கொள்கை, நான் முதல்வரானால் 2026 முதல்வரானால் வறுமைக்கு கோட்டு கீழே ஒருவரும் இல்லாமல் செய்து காட்டுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் இப்படி மக்கள் விரோத சக்தியிலே ஈடுபட்டால் ஸ்டாலின் குடும்பம் நாடு கடத்தப்படும். கருணாநிதி எப்பொழுது முதல்வரானதோ அப்பொழுதுதான் கரப்ஷன் கமிஷனெல்லாம் உருவாச்சு. அதை அப்படியே அவர் பரப்பி விட்டு போயிட்டார். தான் மட்டும் செஞ்சா பிடிச்சிக்குவாங்கன்ட்டு மற்றவங்க வர்றவங்களும் செய்ய வச்சார். இந்த நாட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அந்த தலைவர்கள் மட்டும் அல்ல, தலைவர்களோ இருந்தவர்களுடைய தொடர்பு தான். இப்போ சைதை துரைசாமி இல்லாவிட்டால் நீங்கள் இந்த அம்மா உணவு வந்திருக்காரு. பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் திரு சமரசம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திரு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்வது பெருமளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர்களான ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள், இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பெரிய அளவில் பாராட்டி பேசிட்டும் வராரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் இன்றைய தினம் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதாவை எவ்வளவு தரக்குறைவாக திமுகவிடம் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் ஏடிஎம்கே மேல ரொம்ப பாசத்தோட தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆதம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். முதல்ல பிரதமர் ஏன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றால் தன் கட்சியை வளர்க்க, நம்பர் 1. அவர் ஏன் புகழ்ந்து பேசுகிறார் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் என்று சொன்னால் அதிலிருந்து ஏதாவது வாக்குகளை பெற முடியுமா என்பதற்காக. 2. 3வது, தமிழ்நாட்டில் பாஜக வேறு ஒன்றத்துக்கு வழியே இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கோதுமை விளையுதா? வடநாட்டில் விளையும், பயிர் தான் அதுவும். ஆனால் அது விளையாது. தாமரைக்கு தண்ணி தான் இதே தவிர வேறு மண் அல்ல, மண்ணில் வளர்றதல்ல, அது தண்ணியில் இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆகையினால அவர் பேசுவது நேரத்திற்கு சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேசுவார். அதை நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது இல்லைங்க சார். கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டாவுக்கு கீழே வாங்கிட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பின்னாடி எண்மண் எண் மக்கள் அந்த யாத்திரைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல பாஜகவுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. பட்டி தொட்டியில கூட தாமரை அப்படின்றது ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு வளர்ச்சி தானே சார் உங்களுக்கு? நீங்கள் குழந்தைன்னா வளர்ந்து தான் தீரும், பிறக்கிறது தான் கஷ்டம். மலடியா இல்லையான்றது தான் பேச்சு. பிறந்த பிற்பாடு அது எப்படி உடல் ஊனமிட்டு இருந்தாலும் எப்படி இருந்தும் வளர்ந்து தான் தீரும். அது யார் தடுக்குவாங்க முடியுமா? ஒரு கட்சின்னு சொன்னால் தேர்தலில் நின்னா அதுக்கு உரிய வாக்குகள் ஏதாவது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பைத்தியக்காரன் போனால் கூட அவன் பின்னாடியும் 10 பேர் போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக வளருமா? அதான் கேள்வி, உங்களுக்கு மெயின் கேள்வி. தமிழகத்தில் பாஜக வளருவதற்குரிய வழி இல்லை. காரணம் என்னென்னா, நாங்கள்லாம்
கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு அதில் வந்தவங்க அல்ல. சமய நெறி, சமூக நெறி, சட்ட நெறி, இது உலக நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சி. சமயத்தை தழுவாத சமுதாயமோ சமுதாயத்திற்கு உதவாத சட்டமோ உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. சமய நெறின்னு வரும்போது தான் நீங்கள் சித்தர்கள், ஆழ்வார்கள், இது எல்லாம் பேசும்போது விவேகானந்தர், பரமானந்தர் இதெல்லாம் பேசும்போதெல்லாம் சமய நெறியில் வந்தவங்க. பேசிக் அதுதான். அதை நாங்கள் மறைக்கலை. இப்போ அதை நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார். அப்போது பெரியாருடைய சிலையை ஒரு இது முன்னாடி காஞ்சிபுரம் இதற்கு முன்னாடி இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டுடுறாங்க. போட்டுட்டு இடமும் போய் பார்த்துட்றாங்க. அது போலீஸ்க்கு தெரியுது. அது போய் பார்த்துட்டு அது மேலே கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ அங்கே முடியாதுங்க, யாரும் போடாதீங்கன்னு பாதுகாப்பு போட்டுடுறாங்க. அவங்க அங்கேருந்து மறுநாள் சட்டமன்றத்தில் சிலை வைத்தால் என்ன செய்வீர்கள்னு ஒரு கேள்வி எழுது. திமுகவில் இருந்தோ வேறு எங்கேருந்தோ ஒரு கேள்வி எழுது. அதுக்கு நாராயணசாமி முதலியார் என்ற ஒரு சட்ட அமைச்சர் அவர் சொன்னார், அங்கே சிலை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்றார். மீறி சிலை வைத்தால் என்ன செய்வீர்கள் என்றார். அப்போ புரட்சி தலைவர் முதல்வர் எழுந்து அப்படி வைத்த சிலை அகற்றப்படும். அப்படின்னு பெரியாருக்கு அவருக்கு எதிரின்னு அர்த்தமா? நூற்றாண்டு விழா கொண்டாடியவர் அவர். எது இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூன்னா இங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது வேறு. இது முழுமையாக எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு. அது எங்கேனாலையும் எடுக்கலாம், எங்கேனாலையும் கேமரா வைக்கலாம், எங்கே வேணாலும் பேசலான்றது சரியா? நீங்கள் இந்து மதம்தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் இருக்க முடியும். முகமதியர் இஸ்லாமில் இருக்க முடியுமா? கிறிஸ்டியனில் இருக்க முடியுமா? முடியாது. அங்கெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பிலே இருக்க முடியாது, விரட்டிடுவாங்க. ஆனால் இதில் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கலாம். என்ன அப்போவே நான் 5வது எனக்கு வயசு 5, இப்போ எனக்கு வயசு 87. நான் 5 வயசுலேயே அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்ற நாடகத்தை பார்த்தேன் எங்கள் ஊரில். ஆகையினால ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இன்றைய நேரத்தில் ஏதாவது மோடி இங்கே பார்த்து பாஜக எப்படியாவது வளர்த்து விட முடியுமோ அப்படின்னு பார்க்குறாரு. அண்ணாமலை பல்வேறு வகையில் விளம்பரம் செஞ்சு விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்க சார். இப்போ அதிமுக நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க திமுகவுக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு அண்ணாமலை வந்து இருக்கிறார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெர்சஸ் திமுக வெர்சஸ் பாஜக ஒரு மும்முனை போட்டியாக பார்க்கப்படுது இல்லை சார்? முதல் முறையாக இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மும்முனை போட்டின்றதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு மண் தமிழ் மண். இருமுனை போட்டி தான். ஒவ்வொரு முறையும் வந்து மோடி அவர்கள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கல்ல சார்? அதுதாங்க எனக்கு கூடுவை பிடிது கூட்டன்றதெல்லாம் நான் எங்கள் கட்சிக்கே வயசு என்ன, எங்களுக்கு என்ன வயசு, நாங்கள் பெரியார்லேருந்து பார்த்துட்டு வரோம் கூட்டம் எப்படி எதுக்கு வருது போகுது. காமராஜர் கூட்டம் கூட்டிச்சு, ஓட்டு வர ஜோதிட்டார் சொல்கிறார், கூட்டம் எனக்கு ஓட்டு எம்ஜிஆர் இருக்கான்னு கேட்டாங்களா இல்லைங்களா? இதெல்லாம் நடந்த கதை, நடந்த விவரம். இப்போதோ இருக்கிறவங்களுக்கு ஒரு மாய தோற்றங்கள் தெரியும். அதனால சொன்ன விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரம் ஆகாது. இப்போ என்ன தேர்தலில் ஓட்டு வாங்குறேன், அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேளுங்க. அப்போ நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அண்ணாமலை ஒரு பூஸ்ட் பண்ணிட்டார். அமித்ஷாவையும் மோடியையும் நம்புகிற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு காமிச்சிட்டார் ஒரு மேஜிக் வேலைங்களை. முருகன் சில வேலைகளை செஞ்சார், மந்திரி ஆகிட்டார். இவர் அதுக்கு மேலே செஞ்சு நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும்னு அவர் படாத பாடுபடுறார். இப்போ தமிழிசை எவ்வளோ செஞ்சார், அவர் கவர்னர் ஆகிட்டாங்க. நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு இந்த மேஜிக் வேலை செஞ்சால் அவங்களுக்கு மத்திய அரசில் பதவி காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்படி எந்த பதவியை வாங்கிறது, இங்கே ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களதை பற்றி கவலை இல்லை. இங்கே எப்படியாவது இது பூஸ்ட் பண்ணி நமக்கு போயிடணும். இன்றைக்கி பாஜகவில் வந்தவங்க எல்லாருமே அந்த கட்சியில் தலைவராக வந்தவங்க கவர்னராக போயிருக்காங்க, டெல்லி மந்திரியாக போயிருக்காங்க. ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல. புரியுதுங்களா? அவங்க வளர்க்குறாங்க, அது அவங்க விருப்பம். அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அது அதில் நாங்கள் தலையிடலை. எங்களை சீண்டினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்.
கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார். இந்த தேர்தல் வந்துட்டு மிக கடுமையான ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல மக்களுக்கு நல்ல அறியப்பட்ட முகங்களை வந்து நீங்க வேட்பாளரை நிறுத்தாம நிறைய புது முகங்களை இறக்கி இருக்கிறீங்களே, மக்கள் கிட்ட அவங்க போய் ரீச் ஆகி எப்படி வின் பண்ணுவாங்க சார்? இங்கே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திங்க. போட்டால் ஏன் அவங்களுக்கு வரிசையாக போடுறாங்க, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? கண்டிப்பா. அதையே அதிமுக கேட்க மாட்டாங்களா? நியாயம் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றா? அரசியல் கட்சியில் ஒரு குடும்பத்துக்கே ஒரு வாரிசுகளுக்கே அல்லது இருந்தவர்களுக்கே கொடுத்தா அது சரியா அப்படிங்கிறது மட்டும் அல்ல, நாங்கள் எல்லா துறையிலும் எல்லா வயதிலும் எங்களிடத்தில் ஆட்கள் இருக்கின்றன என்பதை நிரூபிப்பதற்காக இது. அதிமுக கழகத்தில் சேவை செய்தால், விசுவாசமாக இருந்தால், உழைத்தால், அது உயர்ந்த இடத்திற்கு தெரிந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி, அம்மா காலமாக இருந்தாலும் சரி, எடப்பாடியார் காலமாக இருந்தாலும் சரி, அவங்க பார்வைக்கு அருமையாக வேலை செய்ய அப்படின்றது பார்வைக்கு போனால், கவனத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மாதிரி கேட்காமலே கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சியும் இருக்குது. இங்கே நீங்கள் எந்த கட்சியாவது கீழே இருக்கக்கூடிய தொண்டன் ஒரு முதல் நிலைக்கு வருவான் என்று சொன்னால் அது அதிமுக ஒன்று தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது. அது நீங்கள் காங்கிரஸ் பார்த்தா மிட்டா மிராசு, அவங்கள பழைய வம்சம், குடும்ப இது, ஜாதி, ஜனம் ஒன்றும் என்னென்னமோ பார்ப்பாங்க, அவங்களுக்குன்னு சில இதுகள். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அவங்க ஒரு சில இது பார்ப்பாங்க. நீங்கள் வேறு சீமான் கட்சிக்கே சொல்லுங்களேன், நீங்கள் எந்த அவங்க மற்றவங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் பார்க்குறதே வேற. ஆனால் அதிமுக உழைப்பு என்ன, தியாகம் என்ன, விசுவாசம் என்ன, அவன் ஈர்ப்பு, பொது மக்களுக்கு சேவைக்கு அவனுடைய மனநிலை என்ன, அதுக்காக இதில் எல்லாம் மார்க் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கிடைக்கும். இப்போ நானெல்லாம் 3 முறை எம்எல்ஏ இருந்தால் அப்படி தான். நான் விண்ணப்பிக்கவே இல்லை, அப்ளிகேஷன் கொடுக்குறது ஜென்ரலாக கொடுத்துடுவோம். யாரும் ஒரு நபர் அழைச்சிட்டு போய் கூட எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குன்னு நான் கேட்கல, வீடு தேடி வந்துச்சு, எனக்கு நெல்லுன்னு வந்துச்சு. நான் தொடர்ந்து 3 முறை வந்தேன். ஆகையினால அதிமுக என்பது உழைத்து கொண்டே இரு, உனக்கு வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாய் என்பது அங்கே எல்லாம் நீங்கள் பாவ புண்ணியம் கணக்கு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ உழைப்பு இருக்குதோ அவ்வளோ உயர்வு இருக்குது. உழைப்பு, திறமை, முயற்சி, விசுவாசம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் எங்கேயோ போயிடுவான் அதிமுகவில். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தின் போது உதயநிதி அவர்கள் வந்துட்டு எடப்பாடியை வந்துட்டு பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி, சசிகலா அவங்க காலில் விழுந்த ஃபோட்டோவெல்லாம் கட்டி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சார்? ஒன்றும் சொல்ல, இது ஒரு திருவிளையாடல். நம்ம நிறைய இதிகாசம், இலக்கியம் இதெல்லாம் படித்தவங்க. அதான் முன்னே சொன்னோம், சமய நெறி, சமூக நெறி, சட்ட நெறின்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் காரியங்களே கிடையாது. அவர்கள் இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி அவங்க இன்னும் பேச வழி இல்லை. நான் இதை செய்தேன், இதற்கு எனக்கு வாக்களியுங்கள், நான் 3 ஆண்டு காலத்தில் எனது சாதனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காங்க சார், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, காலை உணவு திட்டம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் உங்களே கேட்குறேன், தாலிக்கு தங்கம் 1 பவுன், இன்னைக்கு 1 பவுன் விலை என்ன? 53,000 மேலே போயிடுச்சு. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து எடப்பாடியார் காலம் வரை இது கொடுத்தோம். அதிமுக ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் உலக அளவில் நீங்கள் என்ன படித்திருந்தாலும், எந்த வரலாறு, எந்த நாட்டு வரலாறு பார்த்தீங்கன்னா, பர்த் டு டெத் உள்ள வந்து உதவி செய்யக்கூடிய, தத்தெடுத்து கொண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு குழந்தை பிறந்தா அது வளர்ச்சி பெறதுலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றும் நினச்சி பாருங்கள். இது ஒவ்வொன்றும் பிரச்சனை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் உங்கள் நேரத்துக்குள்ளே வராது. பர்த் டு டெத் எடுத்துக்கொண்டது அதிமுக. இன்றைய தினம் எடப்பாடியாரின் ஒரே கொள்கை, நான் முதல்வரானால், அவருடைய ஒரே கொள்கை, நான் 2026 முதல்வரானால் வறுமைக்கு கோட்டு கீழே ஒருவரும் இல்லாமல் செய்து காட்டுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார். வறுமை கோட்டு கீழே ஒருத்தர் இருக்கக்கூடாது. இந்திய துணைக்கான இந்த நீங்கள் இந்தியாவின் ஜீவநாடி கிராமத்தில் இருக்கிறதுன்னா, அந்த கிராமம் என்னாச்சு? ஜீவநாடி இருக்குது, கிராமத்து வளர்ச்சி என்னாச்சு? கிராமம் நகரம் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, சிறுநகரம் பெருநகரம் என்று ஆக வேண்டும் என்று எம்ஜிஆர் திட்டமிட்டார்.
இன்னைக்கு எந்த கிராமத்தில் என்ன கிடைக்காம போகுது சொல்லுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா நன்மைகளும் ஒரு ஒன்று குடிக்க தண்ணி கால்வாய் இல்லைன்னா போர் போடுன்றாங்க. எம்ஜிஆர் காலத்தில் மக்களுடைய தீர்ப்பு, மக்களுடைய எண்ணங்களை அறிந்து, குணங்கள் அறிந்து, அவங்க தன்மையை அறிந்து, அவங்க தேவை அறிந்து எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் எம்ஜிஆரும் அம்மாவும் எடப்பாடியாரும். கண்டிப்பாக அதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. அது மாதிரி சேவை செய்யவும் யாரும் இல்லை. நீங்கள் இன்றைய தினம் பாருங்க, திமுக இருக்குது. நான் திமுகவில் இருந்தால் அதிமுக ஆனேன். அண்ணா தான் எனக்கு சமரசன் பேர் வச்சார். ஆகையினால அந்த அடிப்படையில் எங்களுடைய லட்சியம், நாங்கள் எந்த காரியத்திற்காக கட்சியை ஆரம்பித்தோமோ அதை ஒழுங்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதற்காக கட்சியை ஆரம்பித்தாரோ அதை ஒழுங்காக நடத்தினார். யாரை எதிர்த்து அவருங்க கட்சி ஆரம்பித்தாரோ, அவர் தீய சக்தி என்று சொன்னாரோ, அவர் ஆயுள் இருக்கும் வரையில் கிட்ட நெருங்காமல் பார்த்து கொண்டார். இதுவெல்லாம் நடந்த கதை. அவர் இங்கேருந்து எம்எல்ஏ இதில் ஒன்றும் இல்லை, எதிர்கட்சி தலைவராக வர முடியலன்னு ஒன்று எம்எல்சி ஆகி அங்கே எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். எதிர்கட்சி தலைவர்னா ஒரு அமைச்சருக்குள்ள அந்தஸ்து கிடைக்குது. கண்டிப்பாக அந்த அந்தஸ்து அடையணுன்றதுக்காக இங்கே பேரவையில் முடியலன்னா மேலவையில் பார்க்கலாம் அங்கே போனார். அவர் மேலேயே கழிச்சிட்டார். காரணங்கள் ஆயிரம் மற்றவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணம் இல்லை. கருணாநிதி என்பவர் ஒரு தீய சக்தி. அவருடைய குணம் எப்போவுமே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. டிஎம்கேன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அது அண்ணா உருவாக்கணும் இல்லைங்களா. அடுத்து டிஎம்னா திருக்குவளை முத்துவேலர் கருணாநிதி கட்சி அவர் மாற்றிக்கினார். டிஎம்கே அப்படியே இருக்கும். அதையே ஸ்டாலின் என்ன பண்ணார், ட்ரக்கு கழகம்னு மாற்றிக்கினார். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலம். டிஎம்கே அப்படியே இருக்குது லேபிள் மேலே, அதில் உள்ள பொருள் என்ன இருக்குதுன்னு அர்த்தம். யார் யார் கட்சி வளர்க்கும் போது எங்கள் கட்சியில் நாங்கள் எப்படி வளர்க்குறோம் பாருங்கள், அவங்க எப்படி வளர்க்குறாங்க. எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆரை வளர்த்தார், எஸ்எஸ்ஆரை வளர்த்தார், கேஆர்ஆரை வளர்த்தார், நாவலை வளர்த்தார், சம்பத்தை வளர்த்தார், சத்யவாணிமுத்து வளர்த்தார், இப்படியெல்லாம் உருவாக்கினார். அது அப்படி கட்சி வளர்ச்சி. ஆனால் கருணாநிதி முரசொலி மாறனை வளர்த்தார், முக முத்துவை வளர்த்தார், முக ஸ்டாலினை வளர்த்தார், இப்படி முக கனிமொழியை உருவாக்கணும். இப்படி போச்சு. இவர் இப்போ யாரோ இப்போ ஸ்டாலின், முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், இப்படி போதும் சபரீசன் அப்படின்னு. இதுதான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பாக இதில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் முன்னாடி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சிகளுக்கு அதிமுகவில் வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னார், யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய கட்சிகளை புறக்கணித்து விட்டு நம்மளால் இங்கே சோபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஒருவேளை இந்த தேர்தலில் தேசிய கட்சிகள் யார் கூடயாவது நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிருக்கும்ல உங்களுக்கு? நினைப்பு தான் பொழப்புக்கு எடுக்கணுவாங்க. இதெல்லாம் எண்ணங்கள். ஒன்று நடந்தால் இன்னும் இப்படியே நடந்தால் எப்போவுமே நடந்ததை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இப்படியே நடந்தால் எப்படி அங்கே போயிடுவாங்க. இதுவும் கோட்டை விட்டு அதுவும் கோட்டை விட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் திருவிளையாடல் தான். அரசியல் எதாக இருந்தாலும் திருவிளையாடல் தான். நாங்கள் எல்லா தேசிய கட்சிகளோடும் உறவு வைத்தவர்கள், அதனுடைய லாப நஷ்டம் என்ன என்று தெரிந்தவர்கள். உறவு அப்படி வைத்து கொள்ளும்போது பல்வேறு நேரத்திலே மிக சிக்கலான பல பிரச்சனை உருவாகுது. தேசியமும் ஒரு மாநிலமும் மத்திய அரசும் இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஒற்றுமை இல்லாவிட்டால் கேட்டு போய்விடும். நீங்கள் தண்ணி எந்தாரும் ஒரே மாநிலத்தில் பிறந்து அதே மாநிலத்தில் முடியறதில்லை, வேறு எதுக்கு போகுது. அந்த தண்ணியை எப்படி காப்பாற்றணும்? அந்த தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழி செய்வது யார்? மத்திய அரசா மாநில அரசா ரெண்டும் சேர்ந்தா? எப்படின்னு பாருங்கள். நீங்கள் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிவகை இப்படியே சொல்லிக்கொண்டே போய்க்கணும்னு எத்தனை வருடத்திற்கு அது முடிவு கட்டுவார்கள். அது வரணும். நம்ம மாநிலத்தில் ஓட்டு போடுற மத்திய அரசுக்கு வேறு, மாநில அரசுக்கு வேறு ஓட்டர்ஸுங்களா? மாநில அரசுக்கு போடுற ஓட்டர்ஸ் யார்? மத்திய அரசுக்கு போடக்கூடிய ஓட்டர்ஸ் யார்? நீங்கள் ரெண்டும் ஒருத்தர். ரெண்டு பேர் இடத்திலும் எதிர்பார்க்கறது, தேவையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறது இந்த ரெண்டு பேர் இடத்துலும் தான். அவர்களுக்கு வேண்டிய தேவையை நாம் செய்ய தவறினால் நம்முடைய நிலைமை என்ன? கேள்விக்குறியாகாதா? ஆகையினால மாநில அரசுகளினுடைய பலம் பெற்று இருக்கணும், மாநில அரசு வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மாநில அரசு தன்னுரிமை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் மத்திய அரசு நிலைக்க முடியும்.
கண்டிப்பாக இல்லாட்டால் மத்திய அரசு நிலைக்காது. நாங்கள் இப்பொழுது வெளியே வந்தது நோக்கம் என்னென்னா, நாங்கள் அவங்களோட இருந்தவங்க தான். அதனால் என்ன லாப நஷ்டம் என்று பார்த்தோம். இருக்கும் வரையில் நாங்கள் மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி எவ்வளவு நன்மை செய்யுமோ அதையும் நாங்கள் செய்தவர்கள். கண்டிப்பாக இப்போது ஒரே வருடத்தில் 11 மருத்துவமனையை எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்கு சொல்லுங்க. நாங்கள் மந்திரி சபையிலே இல்லை இல்லைங்களா? அப்படி அமைச்சராக இல்லாமலேயே ஒரு மாநிலத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய எண்ணம் கொண்டவர் முதல்வராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் முடியும். நீங்கள் மத்திய அரசில் தொடர்பு இருக்கும்போது திமுக எப்படிலாம் இருந்துச்சு? எத்தனை பேர் மந்திரி ஆகலாம், எந்தெந்த இலாக்காவை வாங்கலாம், அதில் எப்படி பணம் புரட்டலாம் இதானே தவிர நீங்கள் வேறு எந்த சரித்திரம் சொல்லட்டும். எனக்கு திமுக என்றால் எதிரின்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எல்லாம் அங்கிருந்து நாங்கள் திமுக அண்ணா திமுக வளர்ந்தது தான். அது மீது இல்லை. அவர்கள் நடவடிக்கை சரியில்லை, ஆகவே கண்டிக்கிறோம். அவர்கள் மக்கள் விரோத போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு ஆட்சி 3 வருஷத்தில் என்ன புதிய திட்டங்கள் கொண்டு வந்தேன்? கடன் கூட 2 லட்சத்துக்கு மேலே கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் 8 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. என்ன அதனால் மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றியது என்ன? அவர்களுக்கு எப்படியாவது எத்தனை நாள் நம்ம இருக்கிறோமோ அதுக்குள்ளே தன் அப்பாவனுடைய எல்லா இதையும் நாடு புறம் பரப்பிடணும். அப்புறம் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அண்ணா சிலை இருக்கிற மாதிரி கருணாநிதி சிலை இருக்கணும் அவங்களின் நோக்கம். தன் குடும்பம் நிலைக்கணும் அவங்களோட நோக்கம். ஒரு விஷயம் எப்பவுமே எதிரிகள் என்று வந்த பிறகு மக்கள் விரோதிகள் என்று வந்துவிட்டால் ஒரு முறை 2 முறை பொறுப்பார்கள் மக்கள், அப்போதும் தொடர்த்து எடுத்து விடுவார்கள். நல்லாட்சி நடத்த தவறியதால் தான் அண்ணா காங்கிரஸ் 67 போனது இங்கே வர முடியவில்லை தமிழ்நாட்டு. இது வரலாம் அண்ணா ஒரு கூட்டணி அமைச்சர். இந்தியாவுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி தமிழ்நாடுங்க. ராஜாஜி அண்ணாவும் எதிரி ஒன்று சேர்ந்தார்கள், மாப்போசி அண்ணாவும் எதிரி ஒன்று சேர்ந்தார்கள். அதே தேவர், அதே காகிதம் இல்லை, ஒருத்தர் கொள்கை ஒவ்வொன்று வேறு ஆதித்தனார் இருக்கும். ஆனாலும் ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இணைந்தாக வேண்டும் என்ற சூட்சுமத்தை கொண்டு வந்தவர் மூதறிஞர் ராஜாவும் பேரறிஞர் அண்ணா. அது இந்தியாவுக்கே வழிகாட்டி. அந்த நிலையில் கொண்டு வந்தது 67 போன காங்கிரஸ் இங்கு வரவே இல்லை. அதுக்கு மீறும் அது அப்பவும் அது திருந்தாமல் செய்த காரணம் டெல்லியிலும் போயிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத நிலைக்கு வந்து விட்டது. எங்களுக்கு சந்தோஷம் அல்ல, கொண்டாட்டம் அல்ல, வருத்தம், வேதனை. எந்த இயக்கமாக இருந்தாலும் நொந்து போனால் வெந்து போனால் அவர்கள் மனம் எப்படி புண்படும் என்பது நான் அறிந்தவர்கள். அனுபவ ரீதியாக எங்களுக்கு எதிரின்னா என்ன? நாங்கள் கத்தி எடுத்துன்னா சண்டை பிடிக்கிறோம், துப்பாக்கி எடுத்துன்னா சுட்டு தள்ளிக்கிறோம் கிடையாது. மக்கள் விரோத போக்கு இருந்தால் யாராக இருந்தாலும் போயிடும். உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியாக இருந்து தன் குடும்ப ஆதிக்கத்தை செலுத்தி அரசு பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடித்த காரணத்தினால் நாடு கடத்தப்பட்ட அது இந்திய இலங்கையில் ராஜபக்சே படம் உங்களுக்கு தெரியும், முன்னுதாரணம். அது எல்லாத்திலும் இருக்குது. கச்சத்தீவு பிரச்சனையில் இந்த பிரச்சனை இருக்குது. தமிழகத்தில் இப்படி மக்கள் விரோத சக்தியிலே ஈடுபட்டால் ஸ்டாலின் குடும்பம் நாடு கடத்தப்படும் அந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. அவளுடைய ஆயுள் ரேகை குறைந்து கொண்டு போகிறது. அதுக்கு என்ன இயற்கையாக விதிக்கப்பட்டதோ அந்த ஆயுள் ரேகை குறைந்து கொண்டு வருகிறது மக்கள் எதிர்ப்பு சக்தியால். அது புரிஞ்சுக்கணும். புரியாமல் ஆட்சி செய்கிறதுனால ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாருங்கள், கஞ்சா அதில் ஒரு வருமானம், சாராயம் அதில் ஒரு வருமானம், லாட்ரி சீட்டு அதில் ஒரு வருமானம், சட்டவிரோத செயல்கள் அதிலிருந்து வருமானம். இது எல்லாம் செஞ்சு அதனால் ஒரு குடும்பம் ஒரு இது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் 1957 ஒரு குடும்பம் வாழ்கிறது என்று சொன்னால் அது கருணாநிதி குடும்பம் தவிர வேறு ஒன்று அல்ல. அதற்கு முற்றுப்புள்ளி 2026 வருகிறதா 24 முடிகிறதா என்றது மட்டுமே கேள்விக்குறி. கண்டிப்பாக. இப்போ பாஜகவுடைய மெயின் பிரச்சாரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட கழகங்கள் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் திராவிட கழகங்களால் தமிழ்நாடு பெரிய அளவில் சோபிக்கலை, தமிழ்நாடுடைய வளர்ச்சி தடைபட்டு விட்டது, நாங்கள் தான் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கா சார்? அதாவது தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் சொல்கிறது வேறு.
அவர்கள் இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் வேறு மாநிலத்தில் சொல்லணும். முன்ன கூட சொன்னாங்க எல்லா குடும்பத்துக்கும் நான் வேலை கொடுக்க போகிறேன் அது இதுன்னு. ஆட்சி செய்கிறீங்கல்ல இந்தியாவில் வேறு மாநிலங்களில், அந்த குடும்பத்துக்கெல்லாம் வேலை செஞ்சு அவன் இன்னொரு மாநிலம் தேடி வரோம். தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள்? ஏன் அந்த மாநிலங்கள் இருந்தெல்லாம் இங்கே வருகிறார்கள்? அங்கே வளம் பெற்று இருந்தால், வாழ்வு பெற்று இருந்தால், சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி இருந்தால் அங்கே இருப்பார்களா இங்கே இருப்பார்களா? நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஒருத்தன் நான் ஊர் விட்டு இங்கே வரேன்னா அதுக்கு ஊரில் அதுக்கு உண்டான எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இங்கே வந்து தான் தேரணும் இல்லைங்களா? ஆகையினால வாழ்க்கை அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யணும். இப்போ அதுதான் எடப்பாடியார் எடுத்திருக்கார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலகையற்றான் வள்ளுவன். பிச்சை எடுத்து தான் பழிக்கணுன்ற நிலைமை இருந்தால் அது படைச்சி கடவுளே ஒழிச்சு போடுறான் அப்படிங்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். நீங்கள் ஒரு தனி மனுஷன் சோத்துக்கு அலையிறான்னு சொன்னால் அந்த உலகத்தையே காலி பண்ணிட்டு அப்படி உலகம். அதே போல் கூழுக்கு ஒருவன் அழிவான கோலை முறித்துன்னா பாரதிதாசன். அதைத்தான் அண்ணா செஞ்சார். அந்த அடிப்படையில் தான் நகரம் கிராமம் என்ற பாகுபாடும் சிறுநகரம் பெருநகரம் மாறிவிட்டது. அது அதிமுக வகை. இந்த வகையில் திராவிட பரம்பரை நீங்கள் திராவிடமா பாரதிய ஜனதாவுன்னு கேட்ட வகையில் அந்த இன்றைக்கு எந்த ஒரு கிராமத்திலையும் எதுவும் இல்லை என்ற கிராமமே இல்லை. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணீர் அடைவது தண்ணீர் திட்டம்னே ஒன்று தலைவர் போட்டார், புரட்சி தலைவர். நான்லாம் அப்போ எம்எல்ஏ நான் எம்எல்ஏ ஆகும்போது இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு கனெக்ஷன் இல்லை. வரப்பு மேலேயும் வாய்க்கால் மேலேயும் நடந்து போவோம். இன்றைக்கி ரோடு இல்லாத பாதை இல்லாமல் கிராமமே கிடையாது. அதெல்லாம் எம்ஜிஆர் அருள், அதிமுக அருள், திராவிட இயக்கத்தினுடைய அருள். நீங்கள் அதை கவனிக்கணும் எதனும். ஆகையினால இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே சிறந்து விளங்க வேண்டுமானால் ஒரு தனி மனித, இப்போ நீங்கள் அத்வானி இருக்கிறாருன்னா அவர் தான் மோடிக்கு இது. மோடியினுடைய ஆசையை அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடியவர் யாரோ அவருக்கு எல்லாம் செய்வார். அரசு பணத்தை மக்கள் பணத்தை கடன் என்ற பெயரில் கொடுத்துட்டு அப்புறம் அது வாராக்கடன் என்று தள்ளுபடி செய்யக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பெறக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டே கட்சியை ஆட்சியை தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய வகையில் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். கண்டிப்பாக. ஆகவே அதிமுக அதுக்கெல்லாம் பயப்படாது. நாங்கள் வரும்பொழுது வாய்க்கசி போட்டுன்னு தான் வரும். அப்படி ஆரம்பிச்சுங்க. ஒரு மொழி பிரச்சனையை செஞ்சு இந்த நாட்டு பிடிச்சவங்க பேச்சு எந்த இதிலும். ஆகையினால அதிமுக என்பது சேவை செய்வதற்காக வள்ளலார் வழி, வள்ளுவர் வழி, எங்களுடைய மூத்தவர்கள் வழி, நீதி கட்சி வழி. அந்த நீதி கட்சியில் இருந்தவங்களாம் துட்டு அடிச்சுட்டு போனாங்க. எவ்வளோ கொள்ளை அடித்தாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமை எப்போ ஏற்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கருணாநிதி எப்பொழுது முதல்வரானோ அப்பொழுதுதான் கரப்ஷன் கமிஷனெல்லாம் உருவாச்சு. அதை அப்படியே அவர் பரப்பி விட்டு போயிட்டார். தான் மட்டும் செஞ்சால் பிடிச்சிக்குவாங்கன்ட்டு மற்றவங்க வர்றவங்களும் செய்ய வச்சார். ரெண்டும் குற்றவாளிகளான அவங்க யார்கிட்ட போய் சொல்கிறது? அந்த நிலையை உருவாக்கினார். மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். ஆனால் அவங்களுக்கும் அந்த கலையை கற்றுக் கொடுத்தார். விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வது எப்படி? உங்களுக்கு ஒன்று செய்யணுங்க, ஒரு இல்லை என்று இருக்கிறவனுக்கு டிவி கொடுக்குறோம். அது விலை எவ்வளோ? 2000 ரூபாய் இலவச டிவி. சரி, இலவச டிவி கொடுத்து டிவி வாங்கி அதன் மூலமாக பார்க்க முடியாமல் இருக்கிற ஒரு ஏழைக்கு அரசாங்கம் 2000 ரூபாய் வந்து டிவி கொடுக்குது. டிவி கொடுத்தோன்னா படம் பார்க்க முடியுமா? படம் பார்க்கணுன்னா அது கேபிள் கனெக்ஷன் வேணும். அந்த கேபிள் கனெக்ஷன் தன் கையில் வச்சுக்கணும். மாதாந்திரம் அதுக்கு பணம் இவ்வளோ 100 கட்டணும், 150 கட்டணும், 120 கட்டணும், எடுத்து வந்து மாதிரி வச்சாங்க. அப்படி தன் கையில் அந்த கேபிள் கனெக்ஷனை தன் குடும்பத்தில் வைத்துக்கொண்டு நாட்டு மக்களுக்கு டிவியை கொடுத்து இவர்கள் ஆளும் நேரத்தில் மட்டுமல்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு பணம் போகும். இந்த கலையை உலகத்திலேயே நான் எவ்வளோ இப்போ நிறைய படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவில்லை, என்னை மோடி கேட்டியவர்களும் இந்த கலையை வேற எங்குமே பார்க்க முடியாது. அரசாங்க பணத்தை 2000 கொடுத்துட்டு அவங்க ஆயுள் முழுதும் தனக்கு வருவாய் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற கலையை, வித்தையை, விஞ்ஞானபூர்வமான ஊழலை உலகத்தில் வேற எங்கேயும் படிக்கவே முடியாது. அதை செய்தவர் செய்து கொண்டிருப்பவர் இன்றும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க மாதம் கணக்கு காசு போதில்லை.
கேபிள் கனெக்ஷன் கார் எந்த குடும்பத்துக்கு போகுது? யார் கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் செய்து விட்டு ஓட்டு கேட்குறதுக்கு வந்த தயாநிதி மாறன் இது என்ன ஆகும்? வெளிச்சத்துக்கு வரல. பல விஷயம் மக்கள் எதிர்த்து கேட்குறவங்களுக்கு அந்த நேரம் பசிக்காது, உதவுதுன்னு சாப்பிட்டு ஒரு மாதிரியான தூங்கிடுறான். அப்படி ஒரு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அவங்க போடுவாங்க. அதில் வல்லவர்கள் அதெல்லாம் இனிமேல் ஈடுபடாது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.